கடலைப்பருப்பு ஒப்பிட்டு பலரும் பல விதத்தில் செய்வோம். வட்டார ரீதியாக திருச்சி டிஸ்ட்ரிக்டில் இது போல் நாங்கள் வாய் நிறையா கடித்து சாப்பிட்றது போல் இந்த பதத்தில் தான் செய்வோம். ரொம்ப அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு முறை இந்த விதத்தில் செய்து பாருங்கள். உங்கள் உற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அருணா சமையலறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பிடிக்கக்கூடிய ஒரு டம்ளர் கடலைப்பருப்பு எடுத்து அதை ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம், கழுவி களைஞ்சிட்டு. இப்போ அதே டம்ளரில் கோபுரமாக ஒரு டம்ளர் மைதா எடுத்துக்கிறோம். அது தலையை தட்டி கடலைப்பருப்பு, இது கோபுரமாக மைதா, ஒரு பிஞ்சு உப்பு, 2 சிட்டிகை மஞ்சள் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டிருக்கோம், 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய். கால் படி போடுறதா இருந்தால் 4 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. மாவு கால் படி எடுக்கிறதா இருந்தால் ஒரு பிஞ்சு சோடா உப்பு, 1/4 பங்கு தண்ணியை எடுத்துக்கிறோம். நல்லா பிரெட் க்ரம்ஸ் போல் ஆனதுக்கப்புறம் அந்த 1/4 பங்கு தண்ணியை தெளித்து பிசைஞ்சிக்கலாம். 1/4 பங்கு தண்ணிக்கும் கொஞ்சம் கூடவே பிடிக்கும். நீங்கள் எப்பயும் கொடன்னு ஊற்றாதீங்க. திரும்பவும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி பிடிக்கும். டம்ளரில் ஊற்றிக்கிங்க. இது பிகினர்ஸ்க்கு ரொம்ப ஒரு உகந்த டிப்ஸு. நல்ல கொலன்னு கொஞ்சம் சாஃப்டான டோவாக பிசைஞ்சுக்கணும். சப்பாத்தி மாவை விட நல்ல இலக்கமாக இப்படி கொஞ்சம் கொலன்னு கையில் ஒட்டுறது போல். அது 1 மணி நேரம் ஊறி வரட்டும். இந்த 2 மணி நேரம் ஊறின கடலைப்பருப்பு குக்கரில் போட்டுக்கிறோம். கொஞ்சமாக உப்பு, கொஞ்சம் மஞ்சள் பொடி சிட்டிகை போட்டுக்கிறோம். இதை வெயிட்டு போட்டதுக்கப்புறம் 40% ஃப்ளேமில் 4 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. அதாவது ஒரு சின்ன குக்கராக இருந்தால் சிம்மில் வச்சு 4 விசிலு, பெரிய குக்கராக இருந்தால் 40% ஃப்ளேமில் 4 விசிலு. ஆற போட்டுருங்க வடிதட்டில். பாருங்கள், இப்படி நெத்தாக ஆனால் மசிஞ்சிருக்கணும். இப்போ ஒரு ஜாரில் போட்டுக்கிட்டோம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காயை நெய் போட்டு நல்லா அந்த பால் வத்துற வரையிலும் கொஞ்சம் வரன்னு அப்படி நம்ம வறுத்துக்கலாம். ஏன்னா இதை மறுநாள் சாப்பிட்டாலும் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக இந்த சிஸ்டம். தேங்காயை கடலைப்பருப்போடு சேர்த்துக்கிறோம். ஏலக்காய் பொடி, ஏலக்காய் இருந்தால் 3 ஏலக்காய் கூட போட்டுக்கலாம். 3/4 பங்கு வெல்லத்தை எடுக்கிறோம். கொஞ்சம் நிறுத்தி வச்சுட்டு இப்படி அரைக்கிறோம் விட்டு ஒரு 3 முறை இயக்குனோன்னையே இந்த அளவுக்கு இருக்குது. இன்னும் ஒரு 2 தடவை கொஞ்சம் இயக்கி அப்படி கொண்டு வந்துடலாம். இப்போ கொஞ்சம் எனக்கு இனிப்பு பத்தில் 3/4 பங்கு வெல்லத்தையும் நான் போட்டு அரைச்சி வைக்கும்போது இந்த டோ பாருங்கள் இப்படி இருக்குது. உங்களுக்கு சப்போஸ் கொஞ்சம் கொலன்னு இருந்தால் வடைச்சட்டியில் கொஞ்சமாக நெய் போட்டு நல்லா சூடு காமிச்சிங்கன்னா வரன்னு கெட்டியாயிக்கும். ஒன்றும் பயப்பட தேவையில்லை. நெய் போட்டு உருண்டைகளாக பிடிச்சிக்கலாம். இந்த உருண்டைகள் எந்த அளவோ அதே அளவை விட கொஞ்சம் பெருசாக அந்த மேல் மாவை எடுத்துக்கணும். ரெண்டுமே எப்பயுமே தேங்காய் உப்புட்டு நீங்கள் எந்த காரம் இனிப்பு உப்புட்டு செஞ்சாலும் மேல் மாவும் இதுவும் ஒரே அளவு எடுத்திங்கன்னா ரொம்ப சரியாக இருக்கும். இப்போ இந்த மாவை அப்படியே பிசைஞ்சு கொடுக்குறோம். அதாவது நம்ம எலுமிச்சம்பழ அளவுன்னு இல்லை, அந்த உருண்டைகள் எவ்வளோ செஞ்சோம் அதே அளவு இந்த உருண்டைகளும் செஞ்சுக்கலாம். கொஞ்சம் பெருசாக செய்யும்போது அதே அளவு எண்ணிக்கை வந்துடும். இப்படி எல்லாமே உருட்டி வச்சுக்கலாம். ரொம்ப சாஃப்டாகவே இருக்கும். கடித்து சாப்பிடும்போது நல்லா இது போல் மொத்தமாக ஒரு முறை செய்து பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும். எண்ணெயை கொஞ்சம் அந்த பாத்திரத்தில் ஊற்றிக்கிட்டு நம்ம அந்த சப்பாத்தி தேய்க்கிற கட்டையில் எண்ணெயை தடவி நடுவில் பூரணம் வைக்கிறதுக்கு அளவாக மட்டும் சின்ன ரவுண்டாக பண்ணிக்கிறோம். நடுவில் அந்த பூரணத்தை வைக்கிறோம். ஒவ்வொரு இதழையும் கொண்டு வந்து நடுவில் நிறுத்துகிறோம். இந்த இடத்துல ஒரு சிறு முடிச்சு போல் கூட இருக்கலாம் ஒரு சமயம். அதை அப்படி லைட்டாக திருவி விட்டிங்கன்னா ஓப்பன் இருக்காது. அப்படி தட்டி கொடுத்துட்றோம், அவ்வளவுதான். இப்போ இன்னொரு முறை பாருங்கள். இப்படி எடுத்து ஒன்றா இப்படி தட்டி நம்ம வரிசை பண்ணிடலாம். இப்படி தட்டிக்கிறோம், நடுவில் வைக்கிறோம். எல்லாத்தையும் ஒன்று சேர நடுவில் கொண்டு வரோம். அந்த முடிச்சை அப்படி லைட்டாக முறுக்கி விட்டு லைட்டாக அப்படி அமுத்தி கொடுக்குறோம் விரலில் எண்ணெயை தொட்டுக்கிட்டு. நெய்யெல்லாம் போட வேண்டாம். இது போல் செய்து வச்சுக்கிட்டோம். இப்போ நம்ம தோசைக்கல்லில் நெய் தடவுறோம். நல்லா காய வைக்கிறோம். தண்ணியை அப்படி விட்டு பார்க்குறோம், சுல்லுங்குது. இப்போ 20% ஃப்ளேமில் குறைச்சிட்றோம். இப்போ நம்ம செய்து வச்சுருக்க அந்த போலி
தட்டையாக இருக்கிற போலியை எடுத்து நம்ம அப்படியே ஒரு பக்கமாக அனல் இருக்கிற அளவுக்கு அடுக்கிக்கிறோம். 4 வச்சா என்னோடய தோசைக்கல்லுக்கு சரியாக இருக்கும். நான் 1 எக்ஸ்ட்ரா வைக்கிறேன். அப்படி வைக்க வேண்டாம், அனலுக்கு தகுந்தது போல் வச்சுக்கணும். இப்போ 1 நிமிஷம் கழித்து 20% அனலில் இருக்குது. 1 நிமிஷம் கழித்து லைட்டாக நெய்யை அப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விடுறோம். இப்போ திருப்பி போட்டுடலாம். எப்பயும் நடுவில் இருக்கிறது நல்லா வெந்து வரும். அதனால் நம்ம அப்படியே நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கணும். ஒன்றை நடுவில் கொண்டு வரணும், அப்புறம் இந்த பக்கம் கொண்டு வர்றது, அது போல் நல்லா 20% ஃப்ளேமில் அருமையாக வெந்து வந்துடும் மாவு. பாருங்கள், அப்படி ரொட்டேட் பண்ணிக்கிறது. இப்போ மேலே கொஞ்சமாக நெய் போட்டுக்கலாம், அவ்வளவுதான். இந்த 5க்குமே சேர்த்து 1/2 டீஸ்பூன் நெய் எனக்கு தடவறத்துக்கு சரியாக இருந்தது. இந்த அளவுக்கு ஃப்ளேம் இருக்கணும். பாருங்கள், இவ்வளவு நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம தனியாக பிளேட்டில் எடுத்துக்கிறோம். நல்லா சைடெல்லாம் வெந்தே வரும், நீங்கள் பயப்பட தேவையில்லை. சைடு வேவுமா வேவாதோன்னு நினைக்க வேண்டாம். நல்லா அந்த அனல் பட்டு நல்லா வெந்துடும் சைடில். நல்லா இது போல் கருப்பு டாட்டு வந்ததுக்கப்புறம் எடுக்கணும். அப்போ தான் மேல் மாவு சாப்பிட மொறுன்னு ரொம்ப அருமையாக இருக்கும், உள்ளே ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இது போல் நீங்களும் ஒரு முறை செய்து பாருங்கள். நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு சில்வர் டப்பாவில் நீங்கள் போட்டு வச்சிட்டிங்கன்னா 24 மணி நேரம் வெளியே வைக்கலாம். இன்றைக்கி 8 மணிக்கு செஞ்சிங்கன்னா நாளைக்கு காலையில் 8 மணி வரையிலும் நம்ம வெளியே வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நான் அதை பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ ஸ்மூத்தாக பிய்யுது பாருங்கள். அந்த லேயரை கூட பிக்கிறேன் பாருங்களேன். ஃப்ரிட்ஜுள்ள வச்சிங்கன்னா தோசைக்கல்லில் சூடு பண்ணி 2 நாள் வரையிலும் வச்சு சாப்பிட்லாம்.